முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னும் ஆறவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் 18,530 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் தாராங் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் வேகமாக வளரும் மாநிலங்களில் அசாமும் ஒன்று என்றும், வளர்ச்சிக்காக ஒரு காலத்தில் போராடிய மாநிலம் தற்போது 13 விழுக்காடு வளர்ச்சியை கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார். 1962ஆம் ஆண்டு சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு அசாம் மக்களுக்கு ஏற்படுத்திய காயங்கள் இன்னமும் ஆறவில்லை என்று தெரிவித்த பிரதமர் மோடி, முந்தைய காங்கிரஸ் ஆட்சி சட்டவிரோத குடியேறிகளை அனுமதித்ததோடு அசாமின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். அசாம் மாநிலத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் பாஜக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ஜவஹர்லால் நேரு குறித்த பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக 1962ஆம் ஆண்டு வானொலியில் நேரு ஆற்றிய உரையின் எழுத்து வடிவத்தை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. 1962 சீன ஆக்கிரமிப்பின் போது அசாம் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு நேருவின் கொள்கைகளே காரணம் என மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா நேரு ஆற்றிய உரையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த உரையில் நேரு அசாம் மற்றும் வடகிழக்கு மாநில மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை முழுமையாக செய்வோம், சீன ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றப்படும் வரை இந்தியா திருப்தியடையாது என்று உறுதியளித்துள்ளார்.